கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மனதில் எப்பொழுதுமே சில நினைவுகள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் மூளை ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் போன்றது. எப்போதுமே எதையும் அவ்வளவு எளிதில் மறக்கவே மறக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் மனதிற்குள் ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களின் கடந்த காலத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட கசப்பான ஒரு சம்பவம் அல்லது ஒரு நபர் உங்களை அசிங்கப்படுத்திய ஒரு காட்சி இன்றும் உங்களுடைய மனதில் ஒரு யூடியூப் வீடியோ போல தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட உங்களால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு சில மன வலிகளையும் நீங்கள் நினைக்காத சில பதற்றங்களையும் பயத்தையும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் அது தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பகல் நேரத்தில் உங்களுடைய வேலைகளில் பிஸியாக இருக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வேலைகளில் கவனத்தை செலுத்தும் பொழுது சில நினைவுகளும் சில விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓடவே ஓடாது. ஆனால் இரவு நேரத்தில் படுக்கையில் படுத்து கண்ணை மூடினால் போதும் அந்த ஒரு மனிதர் உங்களை நோக்கி பேசிய வார்த்தைகளும் உங்களின் கௌரவம் அங்கே சிதைந்த அந்த ஒரு தருணமும் உங்களுடைய கண் முன்னே அப்படியே வந்து நின்று உங்களை வதைத்து கொண்டே தாங்க இருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வலிக்கு மேல வலிகளையும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் இன்னும் உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஏன் அன்று நான் அவருக்கு எதிர்த்து பேசாமல் மௌனமாக இருந்தேன்? ஏன் அந்த அவமானத்தை சகித்து கொண்டேன் என்ற கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் மீண்டும் மீண்டும் ஓடி உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல் சித்திரவதை செய்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த ஒரு நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு தவறை செய்துவிட்டு போவார்கள், நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்ற எந்த ஒரு எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுது ஏற்பட ஆரம்பித்ததோ, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இந்த ஒரு துரோகங்கள் ஏற்பட்டதோ அந்த ஒரு நேரத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத சில விஷயங்கள் இன்னும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பேசாமல் திடீரென்று நின்று கொண்டிருந்த அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் எப்போதுமே குடும்பத்தின் அமைதிக்காகவும் உங்களை சார்ந்தவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் தங்களின் சொந்த உணர்வுகளையும் நியாயங்களையும் வெளியில் நீங்கள் பேசாமல் உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களின் கடந்த காலத்தில் உங்கள் மீது வீண் பழி விழுந்த போதோ அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்த போதோ நாம் இப்போது பேசினால் உறவுகளுக்குள் விரிசல் விழுந்துவிடும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்கும். அதனால் சில இடங்களில் சில விஷயங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே மறுபேச்சு பேசாமல் அமைதியாக அந்த ஒரு இடத்தை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் பயந்து ஒருபோதும் வந்திருக்க மாட்டீர்கள். பிரச்சனைகள் வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டுமே தாங்க நீங்கள் விலகியும் வந்திருப்பீங்க. நாம் ஏதாவது ஒன்றை கோபத்தில் பேசிவிட்டால் குடும்பத்தில் நிம்மதி கெட்டுவிடும் என்று நினைத்து நீங்கள் எதையுமே வெளியில் பேசாமல் ஒற்றை ஒரு ஆளாக நீங்கள் உள்ளுக்குள் அழுது நீங்கள் சில விஷயங்களை உங்களுடைய மனதிற்குள்ளே வைத்து உங்களை மட்டுமே நீங்கள் காயப்படுத்தி கொண்டு சில இரவுகளும் சில நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் அந்த பேசாத மௌனத்தை உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களின் பலவீனம் என்று தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது இன்னும் அதிகமான சுமைகளையும் பழிகளையும் தூக்கி போட்டுக்கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்றிக்கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. வெளியில் ஒரு புன்னகையை அணிந்து கொண்டு உள்ளுக்குள் நீங்கள் நரக வேதனையை அனுபவித்த நாட்கள் உங்களுக்குள்ள மட்டுமே தாங்க தெரிய ஆரம்பிக்கும். அது மற்ற நபர்கள் யாருக்குமே இதுவரைக்கும் புரிந்திருக்காது, தெரியவும் ஆரம்பித்திருக்கவும் செய்திருக்காது. நீங்கள் உங்களுடைய அமைதியால் எவ்வளவோ சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்ததற்கான காரணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்போது உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஏன் நீ பழையபடி யாரிடமும் அதிகமாக பேசுவதில்லை, ஏன் எப்போதும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் உங்களை சுற்றி வந்து கேட்டிருப்பாங்க. உங்களின் இந்த தற்போதைய மௌனத்திற்கு பின்னால் ஒரு பெரிய வலியும் ஏமாற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கலந்தும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் எல்லோரிடமும் நியாயத்தை பேசக்கூடிய ஒரு மனிதர்கள், உங்களின் கருத்துக்களை தெளிவாக நீங்கள் முன்வைத்து எப்பொழுதுமே பேசக்கூடிய ஒரு நபர்கள். ஆனாலும் உங்களின் வார்த்தைகளை யாருமே இதுவரைக்கும் மதித்திருக்க மாட்டாங்க. மாறாக உங்களின் பேச்சை வரட்டும் ஒரு வாதம் என்று உங்களுடைய பேச்சை யாருமே கேட்காமல் நீங்கள் சொல்வதையும் யாரும் சரியென்று கேட்காமல் உங்களை எத்தனையோ நபர்கள் உங்களை வந்து கேவலமாகவும் அவமானப்படுத்தியும் உங்களை பேசியிருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு அதிகமாக நடந்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய மனதிற்குள்ள ஓடி உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை இன்னும் உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை காலங்கள் போக போக நீங்கள் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா? நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் வரப்போகிறார். அவர் உங்களுடைய இந்த தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் ஒரு புதிய ஒரு மனிதரின் பிரவேசம் உங்களுடைய வாழ்க்கையில நிகழப் போகிறது. ஆனால் அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். உங்களின் வாழ்க்கையை இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போவார் என்று நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிப்பார். இத்தனை காலம் உங்களின் அடுக்கடுக்கான பொறுப்புகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் மன அழுத்தங்களால் உங்களின் அன்றாட வாழ்க்கை முறை ஒரு சிதறிய ஒரு நிலையிலும் எந்த ஒரு ஒழுங்கு இல்லாமலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நபர் வருவார். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் மாற்றி கொடுக்கவும் ஆரம்பிப்பார். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு தேடி கொடுக்கவும் நிச்சயமாக செய்து கொண்டே தாங்க இருப்பார். எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக செய்ய நினைக்கும் உங்களுக்குள் இது பெரிய ஒரு கவலையாகவே இதுவரைக்கும் இருந்திருக்கும். இந்த ஒரு புதிய நபர் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது தொழில்முறை வாழ்க்கையிலோ நுழைந்து உங்களின் ஒட்டுமொத்த வேலைகளையும் சிந்தனைகளையும் மிக ஆழமாகவும் அழகாகவும் எப்படி வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்ற அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொண்டு போக ஆரம்பிப்பார். அவர் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில அவர் நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நபராக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருப்பார். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணையாகவோ இருக்கலாம் அல்லது உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறுகிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இவரின் முழுமையான ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் உங்களின் குழப்பமான ஒரு பாதையை மாற்றி உங்களின் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தி உங்களை ஒரு தெளிவான வெற்றியாளராக மாற்றியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடன் தொடர்பான நெருக்கடிகள் குறைந்து வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த மாற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போய்விடும். உறவுகள் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்துவிடும். பொன்பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் மேம்படவும் ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் திறமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஒரு திறமைகளை நீங்கள் எப்படியாவது தக்க வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தனியாகவும் நீங்கள் உங்களுடைய தொழில்களையும் உங்களுடைய திறமைகளையும் தனியாக நீங்கள் காட்டி பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்துடன் நீங்கள் கலந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் குறைய ஆரம்பிக்கும். பழைய கடனை தீர்க்க உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். எனவே கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறைந்துவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மட்டுமே தாங்க நடக்கும். கெட்டது என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குன்னு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம்.